ஐயா, ஐரோப்பா கண்டத்துல இருந்து இங்க வந்து இறங்கி இருக்கீங்களோ? மூஞ்ச பாரு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து வந்தா மாதிரி இருந்துகிட்டு ஆட்டோவில் ஏற மாட்டாராம. என்ன உங்களுக்காக ராக்கெட்டை கொண்டு வந்து ஊர்வலம் நடத்தணுமோ? தபார், இன்னும் கொஞ்ச நேரம் மூஞ்ச இப்படியே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு என் மக வேணாமா? ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸோட போயிடுங்க. கொஞ்சம் சிரிங்க. நீங்களே சிரிச்சு எடுத்துங்க, நான் வரேன். யோ டோக்கனங்கய்யா. கல்யாண சாப்பாட்டுக்கு டோக்கனை கேக்குறேன். என்ன இப்படி ஒவ்வொரு தினம் அடிச்சுட்டு போறான்? 87 88. யோ நான் இருக்கட்டும். டோக்கன் நான் கேக்குறேன். கண்டி போயா நீயும் சோறும். பதில் சொல்றது நீயா நானா? ஏங்க நீங்க சொன்னதுக்கு மேல 100 ரூபாய் அதிகமா சாப்பிட்டுருக்காங்க. இனிமே சாப்பிடணும் உழ வைக்கணும். உல வைக்கணுமா? 482 பேருக்கு மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்களா? ஐயோ வெங்கையா, எனக்கு உல வச்சிருக்க. என்ன சொல்ற? நீ என்னங்கற? ஆட்டோ வேணாம், கார் தான் வேணும். பட்ஜெட் போட்டாச்சு, நீ மாத்த முடியாது. என்னங்க என்னங்க இந்த உங்களுக்கா? நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாரு. இப்ப மாப்பிள்ளை என்னங்க சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, அண்டர் ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் ஆகி போச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோல ஏறி சொல்லுங்க. இங்க பாருங்க, நானே உங்களுக்கு சம்பந்தி அம்மாவுக்கு 3 பேருக்கும் ஊருக்கு போறதுக்கு. டேய் குமார், ஆடா. ஏரோப்ளேன் சொன்னதெல்லாம் கப்சா. ஆப்பிரிக்கா காட்டுக்காரனுங்க என்னமா அலையறானுங்க பார். யோ வர சொன்னது டோக்கனை வாங்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். 482 பேருக்கு மேல. அது எப்படியா 100? நான் தான் ஒவ்வொரு இலையிலையும் நம்பர் போட்டு உங்ககிட்ட கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க. மேல 100 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்ட. குறைச்ச கூலி கொடுக்கறதுனால நீ குறுக்கு வழியில போயிட்ட. ஐயோ, உங்க கணக்கு வழக்கெல்லாம் சத்திரத்துல வச்சுக்கங்களேன். சரளா, இவன் கூலி குறைச்சு கொடுத்ததுனால குறுக்கு வழியில போயிட்டான். போயா, உன் டோக்கனும் சாப்பாடும் உன் முகர கட்டையும். ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டுட்டு டோக்கனை கேட்டேன். அப்பளத்தை மூஞ்ச பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அப்பளம் என்ன ஆச்சு? அது கீழே விழுந்த அப்பளத்தை யாரும் மிதிக்கலையே. யாரும் மிதிக்கல. அப்பா, ஏன் நீ அந்த அப்பளத்தை எடுத்து இலையில வைக்கல? நடு ரோட்ல கேவலப்படுத்தாதீங்க. நீ சும்மாரு. இவனை நான் விட போறதில்ல. நீங்க எங்கடா வந்தீங்க? இப்ப ஆட்டோ கேக்குதா உங்களுக்கு? தயவு செய்து போயிடுங்க. அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. மரியாதையா சொல்றேன். வண்டி ஏறு, வண்டி ஏறு. இலைக்கு போடுறாங்க. அட ஊர் கல்யாணத்தை நடத்திட்டான். 582 100 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுக்கு பதில சொல்லிட்டாரு. இப்பவே கணக்கு கொடுக்கறேன். போடா, சொன்னதை செய்டா. மிரட்டாதீங்க. போடா.